தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும், அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கை கூட வேண்டியிருக்கு, ஒன்று சேர வேண்டியிருக்கு, ஒத்துழைக்க வேண்டியிருக்கு, உழைப்பை போட வேண்டியிருக்கு. பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாமல் இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும், அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்லை அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முழு நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும், நீங்கள் இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்கள் மேலே காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேலே காமிச்ச அன்புக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட இது 9 வருஷம் தாண்டி 10வது வருஷம் சினிமாவில். ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு. ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன். இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சில இதயங்கள், அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும். ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2009-10 என்கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேறு வேறு, பட் இது நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம, அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம, அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த குடும்பத்தினுடைய போக்கோடு ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த வழி இருக்குல்ல. ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்போவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்லை அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்தில் இருக்குது. ஒரு குடும்பத்தில் அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாமல் இருப்பாங்க. அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்துருக்கேன். அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்திலே நான் பார்த்துருக்கிறேன், என்னோட நண்பர்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த 2 கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும். அவங்க 2 பேருக்குலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் பண்ணலன்னா என்ன, அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமாக அதில் வந்து அந்த கைக்குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் உங்களை வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி, அதுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல் எமோஷன், அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் 10 வருஷம் கழித்து இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடம் இருந்தும் சரி உங்களிடம் இருந்தும் சரி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் அடுத்த நன்றி. அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் வேற ஆட்டில் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார்